வணக்கம் மாணவர்களே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு ஆசிரியர் உங்களுக்கு எழுத்தியல் சார்ந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். என்னன்னு பார்ப்போமா? இன்னைக்கு நம்ம எழுத்தியல் கீழே அடங்கி இருக்கிற வினா எழுத்தை சார்ந்து தான் படிக்க போகிறோம். சரி, வினா எழுத்துக்கு போகிறதுக்கு முந்தி வினா எழுத்துக்கள்னா என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல வினா எழுத்துக்கள் என்பது 5 எழுத்துக்களை கொண்டிருக்கும். அவை என்னன்னா ஏ, யா, ஆ மற்றும் ஓ. இந்த 5 எழுத்துக்களும் சொல்லோட முதல்லையோ அல்லது இறுதியிலையோ வந்தா அது வினா எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம வினா எழுத்துக்களோட உதாரணங்களை பார்ப்போமா? முதல்ல ஏ மற்றும் யா, இந்த 2 எழுத்துக்களும் சொல்லோட முதல் எழுத்தாக தான் வரும். உதாரணம் பார்த்தீங்கன்னா எது, யாது. இரண்டாவது ஆ மற்றும் ஓ, இந்த 2 எழுத்துக்களுமே சொல்லோட இறுதி எழுத்தாக தான் வரும். உதாரணம் பார்த்தீங்கன்னா அவனா, அதுவா. இங்கே அவனா அப்படின்ற சொல் அவன் கூட்டல் ஆ அப்படின்ற நம்ம பிரிக்கலாம். இரண்டாவது அதுவோ, அது கூட்டல் ஓ அப்படின்ற நம்ம எழுத்தா பிரிக்கலாம். மூன்றாவது ஏ, இது பார்த்தீங்கன்னா சொல்லோட முதல்லையும் வரலாம், இறுதியிலையும் வரலாம். உதாரணத்திற்கு ஏன் சென்றாய், அவன் செய்தது நல்லது தானே. இங்கே நல்லது தானே அப்படின்றத நம்ம பிரித்தோம்னா நல்லது கூட்டல் தான் கூட்டல் ஏ. இங்கே ஏன்ற எழுத்து சொல்லோட இறுதியில் வந்திருக்கு. அடுத்து நம்ம வினா எழுத்தை கூட 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது அகவினா மற்றும் புறவினா. முதல்ல அகவினா என்பது என்னன்னா, ஒரு சொல்லோட உள்ளிருந்து வினா பொருளை தந்துச்சுன்னா அது அகவினா அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இந்த வகை சொல்லிலிருந்து நம்மளால வினா எழுத்தை பிரிக்க முடியாது. இதற்கு உதாரண சொற்கள் அப்படின்னு பார்த்தா யார், ஏன், எப்படி. இதை நம்ம அகவினா அப்படின்னு குறிப்பிடுவோம். இரண்டாவது வகையான புறவினா. புறவினா என்பது ஒரு சொல்லோட புறத்தே, அதாவது வெளியிலிருந்து வினா பொருளை தந்துச்சுன்னா அதுதான் புறவினா. இந்த வகை சொல்லிலிருந்து நம்மளால வினா எழுத்தை பிரிக்க முடியும். சரி, இங்கே ஆசிரியர் உங்களுக்கு 3 சொற்களை கொடுத்துருக்கேன் உதாரணமா. முதல்ல பார்த்தீங்கன்னா அவனா. இந்த அவனா அப்படின்ற சொல்ல நம்ம அவன் கூட்டல் ஆவா பிரிக்கலாம். இரண்டாவது கல்வனோ, கல்வன் கூட்டல் ஓ. மூன்றாவது எப்பொருள், ஏ கூட்டல் பொருள். இங்க இருக்கிற இந்த வினா சொற்களை நம்மளால பிடிக்க முடியறனால இது அகவினா அப்படின்னு சொல்லப்படுது. சரி மாணவர்களே, இன்று ஆசிரியர் உங்களுக்கு வினா எழுத்து சார்ந்து கற்றுக் கொடுத்த பாடங்கள் அனைத்தும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு பாடத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.